முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மாநிலம் முழுவதும் பயனாளிகளுக்கு விலையில்லா நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. நெல்லை மாவட்டம் தாழையூத்து அருகே உள்ள சங்கர் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 492 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை மேயர் திருமதி புவனேஸ்வரி வழங்கினார். நாகை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாவடுதுறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 183 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பவுன்ராஜ் வழங்கினார். ஈரோட்டில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி உட்பட 4 பள்ளிகளில் பயிலும் 829 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகுமார சின்னையன், சட்டமன்ற உறுப்பினர் திரு கே வி ராமலிங்கம் ஆகியோர் வழங்கினர். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலையப்பபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் 366 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு கே ஏ செங்கோட்டையன், கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி வி சத்யபாமா ஆகியோர் வழங்கினர். அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புலவக்காளிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் 357 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி வி சத்யபாமா, சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் ரமணீதரன் ஆகியோர் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 200 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு கே டி பச்சேமால் வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தென்னக்கோணத்தைச் சேர்ந்த 955 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மா சந்திரகாசி வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 1613 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு வைகை செல்வன் வழங்கினார்.